ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எனக்கு. முதல் படத்துக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டையும் அன்பையும் ஆதரவையும் வர ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதுக்கடுத்து இரண்டாவது படம் சினிமா மீடியா கணேஷ் சார் அவர்களும் கலைஞர் சார் அவர்களும் இணைந்து நம்ம ரீமேட்ச் அப்படிங்கிற ஒரு படத்தில் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லி ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்காக தமிழில் முறையாக ஒரு பேட்மிண்டன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் பேட்மிண்டன் பேர் சாருக்கு தெரியும். ஸோ நானும் விளையாண்டு ஒரு நாளாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக பேட்மிண்டன் ட்ரெயின் பண்ணி ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு செமையான ஸ்கிரிப்ட். இது எழுதுறது வந்து நம்ம டேரக்டர் விமல் அவங்க டீம் தான். ஸோ விமல் பிரதர் வந்து ரொம்ப சிறப்பாக யூஸ் பண்ணி எழுதி அதுக்கு சரி இவங்ககிட்ட சொல்ல அந்த கதையை அப்படின்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அதை தாண்டி இந்த படத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்த தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த நன்றிகள். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் நடிக்கிறேன்றப்ப ஒத்துக்கிட்ட சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ பண்ணுறீங்க, முக்கியமான கேரக்டர் ஒத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இளவரசர் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் செல்முருகன் விவேக் சார் கூட நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கணும்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர். அவர் வந்து இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். அவர் தீவிரமான ஃபேன். நான் முகேஷ் வந்து படத்தில் அவர் கூட சேர்ந்து நான் நடிக்கணும்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட வந்து ஆதித்யா கதிரண்ணா. ஸோ ஆரம்பத்தில் அவர்கிட்ட நான் ஆடிஷன்லாம் போயிருக்கிறேன். ஸோ அவர் கூட நான் அந்த படத்தில் சேர்ந்து நடிக்கணும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக ஹீரோயின் தனுவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு ஒட்டுமொத்த பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. இது வந்த சசி சார், ராதாமோகன் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு பையனுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அச்சுராஜா சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எடிட்டர் என்பி ஸ்ரீகாந்த் சார், அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் அருவி சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒன்றும் இல்லாத என்ன இது இடத்துக்கு கொண்டு விட்ட தமிழ் மக்கள் அனைவருக்கும் பாராட்டு நன்றிகள். எப்படி முதல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக பாலா வந்து டைரக்டரோட உட்காந்துருக்காரு ஆஃபீஸில். அந்த கதையில் மெருகேற்றணும்னு சொல்லிட்டு அதை வந்து என்னால் முடிஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நான் இந்த விஷயம்லாம் இன்வால்வ் பண்ணுறேன். டைரக்டரும் பார்த்தீங்கன்னா விமலுக்கும் வாழ்த்துக்கள். அவர் ஒரு டீம் பிளேயர் மாதிரி உட்கார வச்சுக்கிட்டாரு பாலாவை. பாலா நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் பிளேயராக இந்த கதையில் வந்து எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயமும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பாலா. மிக்க நன்றி பாலா. நான் இப்போ வந்து நீங்கள் இதை டெலிவரி பண்ணணும். கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்டாக 2 பேரும் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை வந்து பிரமாதமான படமாக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும். ஸ்கிரிப்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி பிரமாதமாக நீங்கள் வந்து அத்தன்டிக்காக ஒரு படம் கொண்டு வர பிறகு நான் பார்க்க போகிறேன். 2 பேரும் சேர்ந்துட்டு நானோட ஒரு நல்ல இன்ஸ்டா ப்ராப்ளம். அவர் வந்து பாலாவோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிக்கிறாரு. ரொம்ப காமெடியான ஒரு ரோல் இதில் சூப்பராக கலெக்ட் பண்ணி எல்லா சீன்லையும் உங்களோட எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சில எமோஷன்ஸ் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். நல்லா எழுதிருக்காங்க. நீங்கள் அதில் கலக்கலாம். ஸோ ஹோல் டீம் ஒரு நல்ல ஒரு கதையோடு வராங்க. ரீமேட்ச் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற ஒரு படமாக வரும். நான் வந்து விமல் கிட்ட கேட்டேன், ஒரு 6 monthஸில் இந்த படத்தை கொண்டு வந்திருப்பான்னு சொல்லியிருக்கேன். ஸோ விமல் வந்து நான் ஸ்டாப்பாக போகிற சார் சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நிகில், ப்ளீஸ் டேக் கேர். ரீமேட்ச் இஸ் யுவர் ஃபிலிம். டேக் கேர். அண்ட் ஜெகதீஷ் ரொம்ப நம்ம டிஜிட்டலி. ஸோ ஜெகதீஷ், ப்ளீஸ் மேக் ஷுவர் எவ்ரி ஒன் கெட்ஸ் நோ தி ஃபிலிம். எல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வாழ்த்துக்களோட இந்த படத்தை தொடங்குறோம். நன்றி. இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய படமான ரீமேட்ச் தொடங்குது. சினிமா மீடியா அண்ட் கிரியேட்டிவ் என்டர்டெயினர் சேர்ந்து இது 3வது படமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்கும் பிடிச்ச கேபிஏ பாலா இந்த படத்தில் ஹீரோ நடிக்கிறாரு. அவரோட சேர்ந்து தனு வர்ஷா கன்னடத்தில் வந்திருக்காங்க, இங்கே கூட இருக்காங்க. வெரி சாமிங் ஹீரோயின். 2 பேருமே முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பேட்மிண்டன் பிளேயர்ஸ், நல்ல ட்ரெயின்டு பிளேயர்ஸ். இந்த கதை முதல் முறையாக தமிழ் சினிமாவில் பேட்மிண்டன் பேஸ்டு ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. இதுவரையும் நம்ம பேட்மிண்டன் வந்து திரையில் பார்த்ததில்லை. பேட்மிண்டன் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மிகவும் பாப்புலரான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து பேட்மிண்டன். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்ததே இல்லை. இதை விமல்குமார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ராதாமோகன் சாருடைய அசோசியேட்டான விமல்குமார் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிறாரு. வி ஆர் வெரி ஹாப்பி. நானும் திரேசாரும் விமலை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவரோட சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சந்தோஷ் பிரதாப் எங்களோட நிறைய படத்தில் பணியாற்ற சந்தோஷ் பிரதாப் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கார். அவரோட இளவரசி சார், சித்ரலக்ஷ்மன் சாருன்னு, அப்புறம் வரிசையா ஷாரா, அப்புறம் எக்கச்சக்கமான நடிகர்கள் இதில் நடிக்கிறாங்க.
அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. செல்வர்கள் சார் ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அண்ட் ஆதித்ய கதிரும் சேர்த்துல நம்ம படத்தில் சஷாங்க் ஹீரோவா அறிமுகமாறாரு ஒரு படத்தில். இப்போ இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு கேமராவா அருவி ஏற்கனவே என் கூட சேர்ந்து ஒரு படம் வீனஸ் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட கேமராமேன். நிறைய படங்களில் முக்கியமான செகண்ட் கேமராமேனாகவும் முக்கியமான கேமராமேனும் பணியாற்றிருக்காரு. அவர் இதில் இருக்காரு. எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், காஸ்டியூம்ஸ் நம்முடைய அனுஷா பண்ணுறாங்க. இப்படி ஒரு பக்கா டீம். மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி. ஒரு பக்கா டீமோட நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இன்றைக்கி இந்த படத்தோடைய பூஜை ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் நன்றி. மிக சிறப்பாக இந்த படத்தினுடைய பூஜை நடந்தது. நிக்கிலுக்கும் நன்றி. ஹோல் டீம் எல்லோருமே ஒரு ஹாப்பியாக இந்த படத்தை தொடங்குகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய பிளெஸிங் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பார்ட்னர் தினேஷ் ராஜ் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்னிங்கில் இந்த டைமுக்கு எல்லாரும் வந்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் எங்களுடைய மூணாவது படம். ஸோ சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. ஸோ என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எங்களோட மூணாவது படம். ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டையும் ஸ்போர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி பண்ண படத்தில் இது பேட்மிண்டன் படம். ப்ளஸ் வி ஆர் பிளானிங் அது இன்னொரு 2-3 படம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பேட்மிண்டன்ன்றது வந்து எல்லாருமே ஒரு சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஒரு வாட்டியாவது அவங்க லைஃப்பில் தொட்டு விளையாடி இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேம் வந்து யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படமாக பண்ணல. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து பண்ணுறதுல அந்த பேட்மிண்டன்றதில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லைஃப்பில் வந்திருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்காக எல்லாரும் விளையாடுறாங்க. பட் அது ஸ்போர்ட்ஸாகவே ரொம்ப ரொம்ப அதனால தான் நாங்கள் வந்து பேட்மிண்டன் தெரிஞ்ச ஆக்டர்ஸ் who can play யார் பேட்மிண்டன் விளையாட முடியுமோ அந்த மாதிரி ஹீரோவும் சரி இவங்க 2 பேருக்கும் பேட்மிண்டன் ஸ்டேட் லெவலில் விளையாடி இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த பேட்மிண்டன் படம் நடத்துகிறோம். ப்ளஸ் இந்த ஓவரால் டீமே பார்த்தீங்கன்னா டேரக்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் யங்கான ஆடியன்ஸ் இன்க்ளூடிங் அஸ். ஸோ வி ஆர் வெரி எக்ஸ்பெக்டட் அண்ட் எக்ஸைட்டட் டு டூ திஸ் மூவி. வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த மூவி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், யூத்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொமான்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. everything will be full fun packed movie. We are very happy to announce this. Thank you very much. தனஞ்சயன் சார் ஃபஸ்ட் கமிட் பண்ணது இவர் டேரக்டர் ஏற்கனவே எடுத்து வந்து பைலட் ஃபிலிம் காட்டுவார். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஷூட் த ஃபிலிம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். இந்த படம் வந்து ரீமேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது டைட்டில். அதே மாதிரி வந்து விமல் ப்ரோ நீங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போய் இந்த படத்துக்கு அப்புறம் தம்பி கேபி பாலா தான் வந்து லீடாக பண்ணுறாரு. உடனே நான் வந்து ஓகே சொல்லிட்டேன், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும்னா பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலைமைக்கு அவர் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களோட சப்போர்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக தனஞ்சயன் சார் தான். அவர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டார் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் நம்ம நேம் சுஷாந்த். நான் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன். இந்த ரோல் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கு, விமல் சாருக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம், நன்றி. அண்ட் ஸோ தேங்க்யூ டு காட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் பிளெஸிங் திஸ். தேங்க்யூ.
ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரீமேட்சோட படத்தோட பூஜை தான் இன்னைக்கு இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு. பாலா இருக்கட்டும், ப்ரொடியூசர் தினேஷா இருக்கட்டும், தனஞ்சயன் சாராக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லவ்லி டு சி ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு டீம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ட்ராமா எப்பயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிராஃபில் தான் இருக்குது எல்லா படமும். ஸோ அந்த விதத்தில் ரீமேட்ச் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைனில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாலாவோட நற்செயலுக்கும் சரி, அவனோட நல்ல மனசுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அண்ட் தினேஷ் as a friend of mine, like he's a sports person. ஸோ அதனால அவர் கேட்குற கதைகள்லாம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது போல இருக்குது. ஸோ நான் அப்ரோச் பண்ணும்போது கூட கதை கேட்கும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவு பேஷனேட் இஸ். சும்மா படம் பண்ணுன்றதுக்காக இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு பயங்கரமான தாக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வெற்றி பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னோட வாழ்த்து. தேங்க்யூ. சந்தோஷ் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அதாவது ஒரு மென்டராக பாலாவுக்கும் தனுக்கும் நடிக்கிறாரு. அண்ட் வெரி ஹாப்பி. அவர் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்துக்காக சப்போர்ட்டாக அவர் அடுத்த படம் சார்பட்டாட்டும் போகணும். ஆனாலும் எங்கள் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறதுக்கு நன்றி. கிரேட் சப்போர்ட் டு அஸ். எங்கள் படத்தினுடைய இயக்குனர் விமல்குமார் அறிமுகப்படுத்துகிறேன். விமல் ராதாமோகன் சாரோட அசோசியேட். அதை விட எங்களுக்கு என்ன பெருமைன்னா, எங்களுடைய பாப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த அவார்ட் வின்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ அவர் இந்த படத்தில் அறிமுகமாறாரு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து ஃபுல்லாக சினிமாவை கற்றுக்கிட்டு அது பிறகு அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு படமாக அறிமுகமாகணும் அப்படின்னு வந்திருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு முக்கியமான தேங்க்ஸ் தனஞ்சயன் சாருக்கும் தினேஷ் ராஜ் சாருக்கும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க நார்மலாக ஒரு படத்துக்கு போகிற எஃபர்ட்டை விட ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு என்னை விட ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இந்த படம் பண்ணுறதுக்காக. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும்னு என்னை விட ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிக்க போகிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, செல்முருகன் சார், இளவரசன் சார், சந்தோஷ் பிரதாப், தனு, இவங்க எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸையோ அதை பற்றி பார்க்காம அவங்களோட கேரக்டருக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேலே பாலா, அவர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்காக எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த கதையை நம்பி அவர் கொடுத்துருக்கிற இந்த எஃபோர்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். அடுத்து இந்த படத்து மூலமாக தமிழில் அறிமுகப்படுத்த போகிறது தனு ஹர்ஷா. தனு வந்து கன்னடத்தில் பாப்புலராக இருக்காங்க. நிறைய அவங்க வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், ஸ்டேஜ் பிளேயில் நல்ல பெர்ஃபார்மெல்லாம் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக என்னென்னா தமிழ் நல்லா பேசுகிறாங்க. அண்ட் ஒரு பேட்மிண்டன் பிளேயர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதனால தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ட்ரைனிங் கொடுத்து. அண்ட் தனு வில் ஸ்பீக். தமிழில் பேசுகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனு ஹர்ஷா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களோட எங்கள் ஃபிலிம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் சரி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு கேட்கும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலி இந்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதில் பேட்மிண்டன் இருக்குது. அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து I played badminton a lot, and being a badminton player myself, in the project எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இதில் இளவரசன் சார் இருக்கார், பாலா இருக்கார், அண்ட் தென் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஆல்சோ டெக்னீஷியன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ். இவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாகர், தனஞ்சயன் சார், தினேஷ் சார், அண்ட் விமல். They've trusted me and the opportunity they have given me. I'm very, very happy. Looking forward to the project. And all of your blessings very important for us. Thank you so much. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் இல்லை, அவர் ஒரு ஃபிலாந்தெரபிஸ்டாக சொல்லலாம். நான் அவருடைய ஃபிலாந்தெரபியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய டைம் வந்து பாலா கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிருக்கேன், எங்கேயா சம்பாதிச்செல்லாம் எங்கே விட போகிற, எப்போ தான் சேமிக்க போகிற அப்படின்னு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுக்கணும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதராக தான் பாலாவை நான் பார்க்குறேன். அண்ட் நம்ம எல்லாரும் கலக்க போவது யார் அப்படின்ற இதில் பார்த்து கேபி பாலான்னு சொன்னவரை இன்றைக்கி இந்த ரீமேட்ச்சில் பெருசாக கலக்குவார் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல பேட்மிண்டன் பிளேயர். நான் கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு பேட்மிண்டன் தெரியுமான்னு ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சேன். சார் நான் வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வாங்கியிருக்கேன் பேட்மிண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் அந்த சர்டிஃபிகேட் பார்த்தோன்னே நான் சொன்னேன், எதுக்கு ப்ரூஃபெல்லாம் அனுப்புறீங்க சார், நம்புங்க சார் நான் பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு. ஸோ ஒரு பேட்மிண்டன் பிளேயராக ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவலில் வாங்கினவர் ஸ்கூல் படிக்கும்போது இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு பேட்மிண்டன் பிளேயராக வர்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அண்ட் கதையாக போய் அமையிறது, ஒரு நடிகருக்கு போய் எப்படி அமையுதுன்னா
நல்ல பேட்மிண்டன் தெரிஞ்ச 2 பேர் இந்த படத்தில் நடிக்கிறது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி. கேபிஏ பாலா இஸ் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். அவர்களுடைய வாழ்த்துக்கள் பாலா.